வெல்கம் பேக் டு அவர் vlogs. இது சம்மர் வெக்கேஷன் ட்ரிப் vlog தான். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். எவ்வளோ தான் கிச்சன் 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 குக்கிங் 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 இந்த மாதிரியே லைஃப் போயிட்டே இருக்கும். மார்னிங் வந்து 8 o'clock எழுந்திக்கிறோம். நைட்டு 9-9:30க்கெலாம் வந்து அந்த டேயே எங்களுக்கு வந்து முடிஞ்சு போயிடும். ஃபுல்லாக வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருப்போம். ஒரு சின்ன பிரேக் வேணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் சரி இந்த வாட்டி வந்து வர்க்கலா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் வர்க்கலா விடவும் வந்து கோவளம் பீச்சில் இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெசார்ட் ஃபஸ்ட் டைம் முன்னாடி போயிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஃபேமிலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முதல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பீச் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ரெஸ்டாரண்ட்டில் மார்னிங் சாப்பிட்டுட்டு வெயில் தான் அடிக்குது. பட் ஆல்சோ என் பையனுக்கு வந்து கடல்னால் சுத்தமாக பயமே கிடையாது. அவன் வந்து எவ்வளோ ஆளுனாலும் சரி சும்மா போயிட்டு ஜாலியாக விளையாடுவான். ஆனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக தான் பார்த்துக்குவோம் நானும் ஹஸ்பண்டும். ஸோ வந்து அவன் ஃபஸ்ட்டே கேட்டுருந்தான் பீச் கூப்பிட்டு போ அப்படின்னு. ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருக்கான். அதான் சரி ஓகே அப்போ பீச்சு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து பண்ணோம். ஆக்சுவலாக வந்து எங்கேயோ போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் நமக்குன்னு சொல்லிட்டு ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எப்போவும் குக்கிங் அப்புறம் வந்து க்ளீனிங் இந்த மாதிரி தான் ரொட்டீன் போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக பெங்களூர்லலாம் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோவாலாம் ஸ்பேஸ் எல்லாம் இருக்காது. வீட்டிலே தான் நம்ம அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு. அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஃபேமிலி டைம் வந்து நம்ம குழந்தைங்க கூட ஜாலியாகவே என்ஜாய் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்து நாங்கள் இது வந்து சடனாக பிளான் பண்ணி சடனாக வந்தோம். ஆக்சுவலாக சம்மர் வெக்கேஷன் இதோடு எங்களுக்கு முடிஞ்சுது. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து இனி ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆகி இனி வேறு ஏதாச்சும் லீவ் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. நாங்கள் எப்போவும் வந்து ஸ்ட்ரெஸ்லாம் கொடுக்க மாட்டோம். சம்டைம்ஸ் அவங்களே பிளான் பண்ணி அவங்களே கூப்பிட்டு வந்துடுவாங்க. அண்ட் வந்து பீச்சில் போனோடனே ஃபஸ்ட்டு ஆறு vlogs அப்படிலாம் நான் எழுதி வச்சுருந்தேன். இது வந்து பீச் வந்து கம்ப்ளீட்டாகவே இது ஹோட்டலுக்குள்ளே தான். அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அவ்வளோவா வேறு பப்ளிக் அப்படிலாம் யாருமே வரமாட்டாங்க. ஒன்லி ஹோட்டல் பீப்புள்ஸ் மட்டும்தான். ரூம் புக் பண்ணியிருக்கவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து நல்லா சேஃப்டியாக இருந்துச்சு. ஃப்ரீயாக இருந்து ரொம்ப நாள் அப்புறம் நாங்கள் விளையாண்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் கோவளம் லைட் ஹவுஸ். அது பக்கத்தில் தான் ஹோட்டலும் இருக்குது. நல்லா நீட்டாக அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோ அவுட்டோர் ஷூட்லாம் பண்ணிட்டு கூட இருந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும். ஆக்சுவலாக இது வந்து கிட்டவே ஹார்பர் இருக்கிறனால ஷிப்பெல்லாம் கூட இருந்துச்சு. என் பையனுக்கு சொல்லவே வேணாம், பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் திருப்ப நானும் அவனும் சேர்ந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வந்து போகும்போது ரெயின் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் க்ளவுட்ஸ் எல்லாம் நல்லா டார்க்கிஷாக நல்லா நைட்டு நல்லா ரெயின் இருந்துச்சு. ரொம்ப ஹீட்டும் இருந்துச்சு. பட் ஹீட் இருந்தால் மட்டும் நல்லா ரெயினும் நைட் டைமில் இருக்குது. யாராவது சம்மர் டைம் போகலான்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா சூஸ் பண்ணுங்கள், நல்லா தான் இருக்குது. அண்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், பீச்சில் விளையாடிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஹார்பரோட ஒரு கேன்டீன் வந்து இருந்துச்சு. அதுதான் சொன்னாங்க அங்கே ஃபுட்டு கேரளா மீல்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. நான் கன்னியாகுமரி தான். ஸோ எனக்கு கேரளா டேஸ்ட் ஃபுட் இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கும் நல்லா பிடிக்கும். என் பையன் இன்னும் அதுக்கு பழகவே இல்லை. ஸோ உள்ளே போய் ஃபஸ்ட்டு வந்து கொடுக்குறதே வந்து கஞ்சி தண்ணி தான் கொடுத்தாங்க. கஞ்சி தண்ணி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியாது. பட் வந்து இது ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அண்டு சாம்பார், அப்புறம் வந்து பீட்ரூட் பச்சடி, அப்புறம் கேபேஜ் போட்டு ஊறுகாய். அண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு டூனா ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு இதில் எழுதியிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்து. இஃப் யூ லாஸ்ட் யுவர் டேஸ்ட் வி வில் ஹெல்ப் இட் டு ஃபைண்டுன்னு.
ஆக்சுவலாக வந்து நல்ல சாப்பாடு, சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் எங்கேயாவது பெரிய ஹோட்டலாக இருந்தாலும் சரி, அதை நல்ல ஃபுட்டாக கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஆக்சுவலாக நாங்கள் சாப்பிட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து லோக்கலாகவே ஒரு பைக் வந்து ரெண்டல் தான் எடுத்திருந்தோம். எனக்கும் என் ஹஸ்பண்டும் ட்ராவல் எப்படி இருக்குன்னா, மேக்ஸிமம் வந்து லோக்கல் ஏரியாஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டு பார்க்குறது இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும். இந்த பிளேஸ் தான் போகணும், இந்த பிளேஸ் தான் போகணும் அப்படின்லாம் கிடையாது. நாங்களே அங்கே உள்ள பீப்புள்ஸ் மாதிரியே மாறிடுவோம். லிட்ரலி போயிட்டு எல்லா இடமும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ஏதாச்சும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே ஸ்டாப் பண்ணி வாங்கி சாப்பிட்றது அது எல்லாமே பிடிக்கும். அண்ட் வந்து பத்மநாத சுவாமி கோயிலுக்கு மார்னிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாண்டத்தில் தான் அங்கேயே இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு கைலி எடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. என் ஹஸ்பண்டும் அதில் ஒன்று செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என் பையனுக்கும் பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம மழை அங்கே நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கிட்டே ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன், அப்படியே ஓடி போயிட்டாங்க. நம்மளும் இப்படி பேசாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் பீச் ரெஸ்டாரண்ட் கேட்கலாமான்னு தான் கேட்டேன். மற்ற என்னை விட்டுருமான்னு சொல்லிட்டு ஓட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான், நல்லா இருக்குது. கொஞ்சம் ஃப்யூச்சரில் நம்மளும் பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாங்கள் இந்த பத்மநாத சுவாமி கோயில் போகணுன்னு பிளானே பண்ணலை. ஸோ நான் ஒரு சுடிதார் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதான் சரி ஓகே அதுவே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா இதை ஸ்டைலிங் பண்ணலான்னு வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் வந்து நமக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. ஸோ சுடிதார் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் 8 o'clock அந்த மாதிரி கிளம்புனோம். அண்ட் சாமிலாம் பார்த்துட்டு நான் தான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோவில் நிறைய டிவோஷனல்லி ட்ரிப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி அதில் கோவில் கண்டிப்பாக ஒரு 2 to 3 கோவில் வந்து கவர் பண்ணுவோம். அந்த ஏரியாவில் போயிட்டு பார்த்துட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வர்றது என் ஹஸ்பண்டுக்கு இது நல்லா பிடிக்கும். ஸோ அதனால் அதுவே எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அங்கே பார்த்திங்கன்னா பத்மநாத சுவாமி கோயிலில் வந்து நம்ம சுடிதார் போட்டுட்டு போனாலும் நம்மளும் ஒரு கைலி வந்து நல்லா கெட்டிக்கணும், இல்லாமல் அலோவ் பண்ணவே மாட்டாங்க உள்ள. அண்ட் ஃபோன் எல்லாமே வந்து லாக்கர் ரூம்லேயே நம்ம வந்து வச்சுட்டு போயிடணும் வெளியவே. ஆக்சுவலாக ஃபோனும் அங்கே அவ்வளோவே இல்லை. ஆக்சுவலாக ரொம்ப ரஷ்லாம் இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் போன கோவிலில் நிறைய கோவிலில் இந்த கோவில் வந்து போன உடனே சாமி பார்த்துட்டு உடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் என்ன பண்ணாலும் அந்த ஹீட்டு மட்டும் போகவே மாட்டாங்க. சம்மர்னால நினைக்கிறேன். அண்ட் வந்து இந்த எலிஃபண்ட் ஹேக்கிங் இதெல்லாம் பெங்களூர்லலாம் பயங்கர ரேட்டு. ஸோ இங்கே ப்ரைஸ் கேட்டுட்டு இருந்தேன். 200 rupees அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் வீட்டுக்கும் ஒன்று வாங்கிட்டு இந்த எலிஃபண்ட் தான் நானும் வாங்கினேன். அதில் வந்து பகவதி அம்மன் வந்து வச்சுருப்பாங்க மேலே ஒரு அம்பர்லா இருக்கும். ஆக்சுவலாக இங்கே கேட்கும்போது அது வந்து 1000 rupees கிட்டே சொன்னாங்க. எங்களுக்கு 200 rupeesக்கே கிடச்சிது. அண்ட் இது வந்து ஒரு சிவன் டெம்பிள். நாங்கள் போயிருந்தபோது அங்கே விநாயகர் கோவில் கட்டிட்டு இந்த டெம்பிளில் வந்து கணபதி ஹோமம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவாண்டம் ஹார்பர் பக்கத்துலேயே இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம்னே சத்தியமாக தெரியாது. அன்எக்ஸ்பெக்டடாக தான் போயிருந்தோம் அந்த கோவிலுக்கு. பட் வந்து நல்ல ஒரு தரிசனமாக இருந்துச்சு, சாமிலாம் பார்த்துட்டு. ஆக்சுவலாக இது ஒரு சிவன் டெம்பிள் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிட்ட சாமிலாம் பார்த்துட்டு அப்படியே நாங்களும் வந்து பை பை சொல்லிட்டு கிளம்புனோம். அப்புறம் போன பிளேஸ் தான் வந்து ஈவினிங் மத்தியானம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருந்தனால நாங்கள் என்ன பண்ணோம்னா பீச்சில் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடலாம். ஏன்னா அவன் ரொம்ப என் பையன் வந்து வீட்லேயே இருக்கிறான்னா அவ்வளோவா அவுட் சைடு வந்து யார்கிட்டே ரொம்பலாம் மிங்கிலும் ஆக மாட்டான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி தான் இது நாங்கள் சூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஸ்கூட்டிக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் ஹெல்மெட் கொடுத்தாங்க. நான் அதை வச்சு தான் அல்ட்ராசிட்டி பண்ணிவிட்டு வந்தேன். ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு என் பையன் கூட விளையாடுறது பயங்கரமாக பிடிக்கும். ஒரு சைல்டு மாதிரியே நம்மளும் லிட்ரலி மாறிடுவோம். இப்போ என்னை கலாய்ச்சிட்டே தான் இருப்பாங்க. நார்மலாக எப்படி இருக்கும்னா ரிலேஷன்ஷிப் வந்து
ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே கலாய்ச்சிப்போம். என்னடா 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கூட நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் அது காமெடியாக தான் பேசிகிட்டு இருப்போம். அப்புறம் பீச்சுக்கு கிளம்பி வந்தோம். அண்ட் சம்டைம்ஸ் நான் ரீல்ஸ் எடுத்துகிட்ருப்பேன், அவங்களும் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. எங்களுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே ஈகோனஸோ அதெல்லாம் எங்களுக்குள்ளே 0 தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் என் ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே வந்ததில்லை. சின்ன சின்ன சண்டை வரும், ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ளே பர்சனலான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 8.5 இயர்ஸ் ஆகுது. 8.5 இயர்ஸ் எங்கள் பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சண்டை வந்ததே கிடையாது. அவுட் சைடர்ஸ் வச்சு தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மேக்ஸிமம் வரும். அதுவும் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரியும் இது தேவையில்லாத சண்டை அப்படின்னு. அதெல்லாம் என் ஹஸ்பண்ட் ஒன்றில் ஸ்கிப் பண்ணி விட்டுருவாங்க. இல்லாட்டா எனக்குமே சம்டைம்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நானுமே தேவையில்லான்னு தோணுச்சுன்னா சண்டை போட மாட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் குண்டு தோண்டிட்டு அதில் வந்து தண்ணி நிரப்பலான்னு தான் பிளானு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கடல் வந்து நாங்கள் வந்து கிட்ட வேற உட்காந்துட்டோமா, அது வந்து தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து மண் எல்லாமே மூடி விட்டுட்டு போயிடும். டாய்ஸும் எடுத்துகிட்டு போயிடுச்சாங்க. நல்லா ஜாலியாக இருந்தது. இப்படி தான் வந்து விளையாடிட்டு இருந்தோம். நல்லா வெயில் வேறு, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு தான் போனோம், டீஹைட்ரேட் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ கடலில் இருந்துட்டு நல்லா விளையாடிட்டு அப்படியே வந்தோம். இது கொஞ்சம் தான் ஸ்விம்மிங் தெரியும். அதனால என் ஹஸ்பண்டை சொல்லிட்டு எப்போவாவது முங்கிட்டேன்னா வந்து காப்பாற்றி ஒரு சைடு நீ புடிச்சுக்க, இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஐயோ எனக்கு சின்ன தம்பி இன்னும் சொல்லுங்க. இங்க பாருங்க சின்ன தம்பி, உங்களுக்கு எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். சில நேரங்கள்ல உங்களை நான் தப்புன்னு தப்பி கூட இருக்கலாம். அதையெல்லாம் மனசுல வச்சுட்டு என் வாழ்க்கையோட விளையாண்டாதீங்க. இது கயிறு இல்லைங்க, என் உயிருங்க. உங்களை நம்பித்தாங்க நான் ஆத்துல இறங்குறேன். நீங்க அதோட போக இன்னது ஆத்தோட போகவா? கயிறு நான் வச்சிருக்கேன்ல. ஆமாங்க சின்ன தம்பி, நீங்க இந்த கயித்தை நான் விடுங்க, இழுத்து புடினா புடிங்க. என்ன செய்வீங்க? உடனே விடுறேன், புடினா புடிச்சுக்கிறேன். ஆமாங்க சின்ன தம்பி, நான் இறங்கிட்டுங்களா? இறங்க சின்ன தம்பிங்க, உங்களை நம்பித்தான் நான் இறங்குறேன். சரி. ஆக்சுவலி இந்த மாதிரி காமெடி நாங்கள் பண்ணிகிட்டே தான் இருந்தோம். தம்பி எவ்வளோ தான் நம்மளுக்குள்ளே சண்டை இருந்தாலும் என்னவா இருந்தாலும் பேச்சாக இருக்கணும். கஷ்டம்னா வந்து கை கொடுத்துருடா தம்பி அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கேட்டுட்டு தான் உள்ளவே இறங்கினேன். சொல்லிட்டு வெளியே வந்தோன்னா பயங்கர பசி. அப்புறமா தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க கிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கும், பட் ரைஸ் ஐட்டம் கிடைக்காது, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு. நாங்கள் சரி ஓகே. ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாலுமே அவங்க நல்ல ஃபுட் ஃப்ரீக்கு. ஸோ வந்து அவங்க செலக்டடாக தான் சாப்பிடுவாங்க, பட் வந்து அந்த டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும். சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, நாங்கள் நண்டு மசாலா அதெல்லாம் தான் வாங்கினாங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆப்பம்லாம் குட்டியாக இருந்தால் பட் அவ்வளோ சாஃப்டாக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அந்த ஹோட்டல், கோவளம் பீச்சில் இருக்குது. யாராச்சும் போகிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரோட் பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்பர் போட ரோடு இருக்குல்ல, அந்த மெயின்லேயே தான் இருக்கும். நீங்கள் இங்கே இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஈவினிங் ஆல்சோ செக் அவுட் பண்ணுற டைம் வந்துச்சு. எங்களுக்கு வந்து போகவே இஷ்டமே இல்லை, பட் பயங்கர ரெயின். ஒரு 2 o'clockலேருந்து தொடங்கின ரெயின். கிளைமேட் இப்படி கூட சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ரெயின் அந்த கடலுக்குள்ளே அந்த இடி மின்னல்லாம் வர்றது வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் நைட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது எங்களோட குட் டைமான்னு தெரியல, பட் வந்து கிட்ட இருந்து கடல்கிட்ட இருந்து பார்க்கும்போது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு ஹாப்பி டைம், ஹாப்பி ஸ்பேஸ், ஒரு வெக்கேஷனுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மால்தீவ்ஸ் போனால் தான் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது, பட் வந்து எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த வியூ தான் வேறு லெவலில் இருந்துச்சு. கடல் சத்தம் இதெல்லாமே கேட்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், பட் வந்து இது க்யூட்டாக இருந்தது.
அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.